வீரமங்கை இந்த வார்த்தை பதத்தை பல பேரும் கேட்டிருப்பீங்க. ஆனால் யார் அவங்க, அந்த புரிதல் பல பேருக்கு இல்லாமல் இருக்கும். அவங்கள பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. அதாவது சர்வதேச அரங்கில் தமிழ்நாட்டோட அடையாளமாக இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டு இருக்கவங்க இவங்க தான். நான் கொடுக்குற பில்டப்பை பார்த்துட்டு ஏதோ மிகச்சிறந்த ஆண்பங்களாக இருக்கும் அப்படிலாம் பல பேர் நினைப்பீங்க. அங்கே தான் ட்விஸ்ட்டு. இவங்க ஒரு பெண்மணி. அதுவும் நம்ம இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் பெற்ற பெண்மணி இவங்க தான். ஒரு தமிழச்சி, வேலு நாச்சியார். இவங்களை பற்றி சொல்கிறதா இருந்தால் ஒரு எபிசோடு இல்லைங்க, 100 எபிசோடு தேவைப்படும். அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. வேலு நாச்சியார் பிறந்தது பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் சமஸ்தானத்துலங்க. அந்த சமஸ்தானத்தோட மன்னராக அப்போ இருந்தவர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி. இவருக்கும் சக்கந்தி முத்தாத்தாள் அப்படின்ற பெண்மணிக்கும் மகளாக பிறக்கிறவங்க தான் வேலு நாச்சியார். 1730 வருஷம் இவங்க இந்த பூமியில் அவதரிக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, அந்த தம்பதியோட ஒரே மகள் இவங்க மட்டும்தான். ஒரு ஆம்பளை பையன் நிறைய கலைகளை கற்றுக்கிறதுலையும் இந்த கல்வியில் அதோட வேறு வரைக்கும் தேடி போகிறதுலையும் நம்ம நிறைய வரலாற்று கதைகளில் படிச்சிருப்போம். சமகாலத்தை கூட பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆம்பளை பசங்களால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும், பெண்களால் இதெல்லாம் முடியாதுன்னு அது இது சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தில் இந்த மித்தை உடைச்சது பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் அவர்கள் தான். என்ன திறமன்றீங்க, ஆம்பளை பசங்களே கற்றுக்க துணியாத ஒரு சில விஷயங்களை இவங்க கற்று அதில் நிபுணத்துவம் பெற்றிருக்காங்க. திறமைகளோட ஒட்டுமொத்த உருவமாக இருந்த வேலு நாச்சியார் அவர்கள் கல்வியில் மேலோங்கிற நிலையில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த காலகட்ட விளையாட்டுகள் எல்லாத்துலேயுமே ஆதிக்கம் செலுத்தினவங்களாக இருந்திருக்காங்க. சிலம்பமாக இருக்கட்டும், வாள் வீச்சாக இருக்கட்டும், ஈட்டி எறிதலாக இருக்கட்டும், அம்பு விடுதலாக இருக்கட்டும், குதிரை ஏற்றமாக இருக்கட்டும், ஏன் யானை ஏற்றமாக கூட இருக்கட்டுமே, இவங்களை அடிச்சிக்க ஒரு ஆள் அப்போ கிடையவே கிடையாது. நான் ஆள்னு மென்ஷன் பண்ணுறது பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்கள்லையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இவங்களுக்கு இந்த திறமைகள் மட்டும் இல்லைங்க, இது சார்ந்து மொழி ஆளுமை அந்தளவு இருந்திருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஃப்ரெஞ்சு, ஆங்கிலம், உருது இந்த எல்லா மொழிகளையும் சரளமாக பேசுகிற வல்லமையை கொண்டவங்களாக திகழ்ந்தவங்க தான் வேலு நாச்சியார். இந்த அளவு திறமைகளை கையில் வச்சுக்கிட்டு நல்ல அறிவாளியான ஒரு பெண்ணாக இவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1746 வருஷம் ஒரு மன்னரை கரம் பிடிக்கிறாங்க. வேலு நாச்சியாரோட 16வது வயசில். அந்த மன்னர் வேற யாரும் இல்லை, சிவகங்கையோட மன்னராக இருந்த முத்து வடுகநாதர். இவங்களோட திருமண வாழ்க்கையும் இந்த அரச குடும்பத்தில் பொதுவாக இருக்க வாழ்க்கை மாதிரியே நல்லதாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவாப் இருக்காங்களே, அப்போ இங்கே ஆட்சி பண்ணதான் முக்கியமான நபர்கள் அவங்க. இந்த நவாபும் ஆங்கிலேயர்களும் அப்போ கூட்டாக செயல்பட்டாங்க. அந்த டைமில் நவாபுக்கு நான் கப்பம் கட்ட மாட்டேன் அப்படின்னு முத்து வடுகநாதர் தெளிவாக சொல்லிட்டாரு. இதனால் சினம் கொண்ட இந்த ஆற்காடு நவாப் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்களோட உதவியோடு ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு சிவகங்கை மேலே போர் புரியுறாங்க. அந்த குறிப்பிட்ட போரில் முடிஞ்ச அளவு முத்து வடுகநாதர் எவ்வளவோ ட்ரை பண்ணார முடியல. ஒரு கட்டத்தில் போர்க்காலத்தில் வீர மரணம் அடைஞ்சிட்டாரு. இந்த காளையார் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அங்கே தாங்க முத்து வடுகநாதர் வீர மரணம் அடைகிறாரு. அதுக்கு பிற்பாடு இந்த காளையார் கோட்டையை ஆங்கிலேயர்கள் அவங்களோட ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வராங்க. அவங்க கொடியை மேலே பறக்க விடுறாங்க. அந்த காலகட்ட மரபுப்படி பார்த்தீங்கன்னா கணவர் போயிட்டாலே இந்த உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவாங்க, சதின்னு சொல்லிட்டு. இந்த குறிப்பிட்ட மனைவியும் போயிட்டு தீயில விழுந்து இறந்துருவாங்க. இது அப்போ தான் லைட்டாக ஒழிக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருந்துச்சு, ஆனால் முழுமையாக ஒழிக்கப்படலை. வேலு நாச்சியாரை இதை தான் பண்ண போகிறாங்கன்னு பல பேரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க அதை பண்ணலை. தன்னோட கணவரை யார் கொண்டாங்களோ, அதுவும் தமிழர்கள் வீரத்தை யார் கேள்விக்குறியானதாக மாற்றினாங்களோ அவங்கள அடித்து காலி பண்ணிவிட்டு நான் அந்த இடத்துல கோட்டையில் கொடி ஏற்றுவேண்டா அப்படின்னு இவங்க சபதம் இருக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அதுக்காக இவங்க பண்ண பிளான்லாம் இருக்குது, ஒவ்வொன்றும் வேறு லெவலில் இருக்கும். அதை பற்றி போக சொல்கிறேன். வேலு நாச்சியார் அவர்களோட கணவர் இறந்த பிற்பாடு இந்த சின்ன மருது பெரிய மருது தளபதிகள் உதவியோடு வேலு நாச்சியார் அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. ஏன்னா அவங்க உயிரோடு இருந்தால் மட்டும்தான் படைகளை திரட்ட முடியும், ஆங்கிலேயர்களை அடித்து விரட்ட முடியும். இதுக்காக இவங்க 2 பேரோட உதவியவும் அவங்க நாட்டுறாங்க. இதுக்கு பிற்பாடு ஹைதர் அலி அப்போ இங்கே இருந்திருக்காரு. அவர்கிட்ட உதவி கேட்குறாங்க. முதல்ல ஹைதர் அலி மறுக்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்காரு. யார்ப்பா அந்த பொண்ணு, எனக்கே திட்டம் வகுத்து கொடுக்குற அளவுக்கு திறமை இருக்குது, கல்விலையும் பொண்ணு பெஸ்ட்டாக இருக்குது, என்கிட்ட ஏன் முடியல பேசுது பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற படைகளை வழி நடத்துகிற அளவுக்கு திறமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வியப்புக்குள்ளாகிறாரு. ஒரு இடத்துல அவரே முடிவு பண்ணிட்டாரு, நான் உனக்கு உதவி பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உதவி படலாம் தொடங்குதா 7 வருஷங்கள் வரைக்குங்க. இந்த ஆங்கிலேயர்கள் அடித்து காலி பண்ணுறதுக்காக இந்த திண்டுக்கல் கோட்டை, விருப்பாட்சி கோட்டை, ஐயம்பாளையம் அப்படின்னு 3 முக்கியமான பகுதிகளில் முகாம் அமைச்சு வேலு நாச்சியார் காத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்பப்போ வருவாங்க பார்த்தீங்களா இந்த ஆற்காடு நவாப் அந்த ஆங்கிலேயர் குழுவினர், அவங்க எல்லாரும் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. இது 7 வருஷங்கள் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெண்மணி ஒரு நாள் போர்க்களம் காண்றதே பெரிய விஷயம். ஆனால் 7 வருஷமாக சிங்கமாக இருந்திருக்காங்க. அங்கே இந்த அவதார்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்களா, அதில் எப்படி இந்த மனுஷங்களை எதிர்கொள்றதுக்காக அந்த பாண்டோராவை சேர்ந்த எல்லா இன மக்களையும் ஒன்று சேர்க்குற வேலை ஹீரோ பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் மனுஷங்களை பீட் பண்ணிவிட்டு அவங்க நியாயத்தை நிலைநாட்டுற மாதிரி அந்த கதை இருக்கும்.
இதே தான் கிட்டத்தட்ட அப்போ நடந்திருக்குன்னு சொல்லலாங்க வேலு நாச்சியார் கதையிலையும். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 7 வருஷமாக தொடர்ந்துட்டு இருக்க போர் முறைகள் சார்ந்த இந்த திருப்பி அடிக்கிற படலம் இருக்குல்ல, இதை அடுத்த கட்டத்தை கொண்டு போக ஆரம்பித்தாங்க. இந்த குறுநில மன்னர்கள்லாம் அந்த காலகட்டத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்களே, அவங்க எல்லாரையும் போய் பார்க்குறாங்க, அவங்களோட படையை இன்னும் பெருசாக்குறாங்க. ஏன்னா அவங்க எதிர்க்க போகிறது சாதாரண ஆட்கள் கிடையாது. ஒரு பக்கம் ஆற்காடு நவாபினர், இன்னொரு பக்கம் ஆங்கிலேயர்கள், 2 பேரும் ஒரு பெண்மணி எதிர்க்கிறாங்கன்னா இந்த முடிவை எடுக்கிறதே பெரிய விஷயம். அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி ஜெயிக்கணும், அது அதை விட பெரிய விஷயம். அதனால தான் குறுநில மன்னர்கள் எல்லாரையும் கூட சேர்த்துக்கிறாங்க. தளவாய் தாண்டவராயன் பிள்ளை, சேனாதிபதிகள், இந்த மருது சகோதரர்கள் இருக்காங்களே, இவங்க எல்லாரையும் தான் அந்த படையை வழி நடத்துகிற முக்கியமான பொறுப்பில் இவங்களே நிர்வகிக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் ஒரு சபதம் எடுக்கிறாங்க. எந்த கோட்டையில் என்னோட ஹனுமன் கொடியை இவங்க இறக்குனாங்களோ, அதாவது வேலு நாச்சியார் இருக்காங்களே அவங்க தரப்பில் இந்த ஹனுமன் உருவத்தை ஏந்தி இருந்த கொடியை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த கொடியை இறக்கிட்டு தான் ஆங்கிலேயர்கள் அவங்களோட கொடியை அந்த சமஸ்தானம் இருக்கு பற்றிலாம் அங்கே ஏற்றி வச்சுருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட ஆங்கிலேயர் கொடியை இறக்கிட்டு என்னோட ஹனுமன் கொடியை பறக்க விடுவேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியே சூழல் வச்சது ஒரு பெண்மணி, வேலு நாச்சியார். அங்கே இருந்த யாருன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, எவ்வளோ பெரிய வரலாற்று கதாநாயகர்கள் அங்கே இருந்திருக்காங்க. எல்லாரும் முன்னாடியும் ஒரு பெண் சிங்கம் எந்த அளவு கர்ஜித்திருக்கு பாருங்க. ஹைதர் அலியவே நம்ம பெரிய வீரன்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட வீரன் இந்த போர் சார்ந்த தந்திரங்களை வகுக்கிறதுலையும் அடிச்சிக்க முடியாத ஆளுங்க, பர்ஃபெக்டாக இருந்தார். ஆனால் அவரே பார்த்து மிரண்டு போன ஒரு பெண்மணி தான் வேலு நாச்சியார். ஹைதர் அலிக்கு அவங்க பிளான் சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்மளோட போர் வியூகம் இப்படி தான் இருக்கணும். ஏன்னா 2 பெருந்தலைகளை அடித்து காலி பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும், நம்மளோட எக்ஸிஸ்டிங் மெத்தடில் வேலைக்கு ஆகாதுன்னு ஹைதர் அலிக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து மிரண்டு போன ஹைதர் அலி 1780 வருஷம் அவரோட படைக்கு வேலு நாச்சியாரை தலைமையாக இருக்க சொல்கிறாரு. அவங்களும் தலைமையாக இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஆண்கள் முழுக்கும் செறிஞ்ச ஒரு ஹைதர் அலி படை, அதுக்கு தலைமை வேலு நாச்சியார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹைதர் அலி படையோட தாக்குதல் யுக்தி எப்படி இருக்கும்னா, ஒரே ஒரு பிரிவாக மட்டும்தான் எல்லாம் ஒன்றா போயிட்டு தாக்குதல் நடத்துவாங்க. அதாவது நிர்மூலமாக்குறதுன்னு சொல்லுவாங்களே, குறிப்பிட்ட நிமிஷத்தில் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வேலு நாச்சியார் அதை தப்புன்னு உணர்ந்துட்டாங்க. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன வியூகங்கள்லாம் வகுத்தீங்களோ அது எல்லாமே ஆங்கிலேயர்களுக்கும் தெரியும், நவாபினருக்கும் தெரியும். அதனால் அந்த திட்டம் இங்கே வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிரிவாக இருந்ததை 3 பிரிவாக டிவைட் பண்ணுறாங்க. இந்த 3 பிரிவாக பிரித்து 3 இடத்துல தாக்குதல் நடத்தினா எப்படி இருக்கும் ஒரே நேரத்தில். இந்த கொரில்லா அட்டாக்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, எப்படி எங்கே எவன் தாக்குவானே தெரியாது, ஆனால் அடி விழுந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி தாக்குதல் முறையை அவங்க அப்பயே உள்ளே கொண்டு வராங்க. ஹைதர் அலி மறுக்கவே இல்லை. ஏன்னா ஒரு முதலே தெரிஞ்சிடுச்சு இந்த பொண்ணு நம்மளோட ரொம்ப கெட்டிக்காரியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் ஹைதர் அலி நகர்ந்துட்டாரு. முழுக்க அந்த படையை 3 பிரிவாக வழி நடத்திட்டு போகிறாங்க வேலு நாச்சியார். நம்ம வேலு நாச்சியாரை பற்றி இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இவங்களோட கதையை எடுத்தாலே கண்டிப்பாக இன்னொரு கேரக்டரையும் நம்மளால் மறக்க முடியாதுங்க. அவங்க பேர் குயிலி. உலகத்தோட முதல் தற்கொலை படைதாரி இவங்க தான். வேலு நாச்சியார் தலைமையிலான படையில் நிறைய தளபதிகள் இருந்திருப்பாங்களே, அதில் முக்கியமான தளபதியாக பெண் தளபதியாக இருந்தவங்க தான் இந்த குயிலி. ஆங்கிலேயர்களை பார்த்து உலகமே எதுக்காக அரண்டுச்சு, பெரிய விஷயம் எதுவும் கிடையாதுங்க. அவங்கக்கிட்ட அந்த வெடிப்பொருட்கள் பீரங்கி சார்ந்த நிறைய ஆயுதங்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான். அப்பேற்பட்ட பிரிட்டிஷோட பேஸ்மெண்ட்டை காலி பண்ணணும் அப்படின்னா அவங்களோட வெடிப்பொருளை முதல்ல அடித்து காலி பண்ணணும். ஸோ அந்த வெடிப்பொருள் கிடங்கு எங்கே இருக்குது அப்படின்னு தேடி இருக்காங்க. அப்போ ஸ்பாட் பண்ணிட்டாங்க. யார்? குயிலி தலைமையிலான அணியினர் ஸ்பாட் பண்ணிட்டாங்க. ஓ, இந்த இடத்துல தான் பிரிட்டிஷோட அந்த வெடிப்பொருட்கள் கிடங்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் குயிலி கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க, அவங்களே உள்ளே போகிறாங்க. சூசைட் மிஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆப்ரேஷனை கையில் எடுக்கிறாங்க. இவங்களே தற்கொலை படைதாரியாக மாறி அந்த கிடங்கை நிர்மூலமாக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் வேலு நாச்சியாரால் வெற்றியை இலகுவாக பெற முடிஞ்சதை தவிர குயிலி அவங்களோட உயிரை தியாகம் பண்ணாமல் போயிருந்தாங்க இந்த இடத்துல அப்படின்னா வெற்றி நமக்கு சாத்தியமாக இருக்காது. அப்படி இப்படின்னு ஒரு வழியாக முன்னேறி இந்த சிவகங்கை அரண்மனை இருக்குது பார்த்தீங்களா, அதை குறி வைக்கிறாங்க வேலு நாச்சியார். குறி வச்சவங்க நம்ம கரெக்டாக தாக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆகிட்டா கூட நம்மளால் உயிர் பழிச்சு திரும்ப வர முடியாது, என்னோட சபதத்திலையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி பிளானை கொஞ்சம் தந்திரமாக வகுக்கிறாங்க. என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவகங்கை அரண்மனைக்குள்ள ஒரு கோயில் இருக்குங்க, ராஜராஜேஸ்வரி கோயில்னு சொல்லிட்டு. அந்த கோயிலில் இந்த வெளியிலேருந்து வர பெண்கள் எல்லாருமே ஒரு நாள் மட்டும் வழிபட முடியும். அதுதான் விஜயதசமி திருநாள். அந்த விஜயதசமி திருநாளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நாள் வந்ததும் நிறைய பெண்கள் கிளம்பி போகிறாங்க. அதில் முக்கால்வாசி பெண்கள் பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியாரை நம்பி வந்த பெண்கள், எல்லாம் போராளிகள். எல்லாருமே அவங்களோட உடைகளுக்குள்ள ஆயுதங்களை மறைச்சி வச்சுக்கிட்டு அந்த கோட்டைக்குள்ளே இருக்க கோயிலுக்கு போகிறாங்க. போனதுமே எதிர்பாராத நேரத்தில் அந்த கோயிலை சுற்றிலும் அவங்க தாக்குதலை முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரண்மனைக்குள்ளே இருந்த ஒவ்வொருத்தருக்கும் கதி கலங்கிடுச்சு. ஏன்னா பெண்கள் இப்படி தாக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பெண்கள் அப்போ இடிவாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வேலு நாச்சியார் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு கீழே அவங்களோட படையில் எந்த பெண் சேர்ந்தாலும் அவங்களும் வேலு நாச்சியாராக மாறுவாங்கன்னு இங்கே தான் எல்லாருக்கும் புரிஞ்சுது. உள்ளே போய் துவம்சம் பண்ணுறாங்க, அந்த கோட்டையை கைப்பற்றுறாங்க.
சபதமிட்டா மாதிரியே கொடியவும் ஏற்றுறாங்க. ஒரு வழியாக ஆங்கிலேயரோட கொடியை இறக்கி ஹனுமன் கொடியை ஏற்றிட்டாங்களா, சபதத்தில் ஜெயிச்சிட்டாங்களா? இப்போ ஒரு சிலருக்கு டவுட் வரும், சின்ன பொண்ணாக இருந்திருப்பாங்க, இளம் ரத்தமாக இருந்திருக்கும், அதனால் ஜெயிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சில பேர் எதிர்மறையாக கேள்வி கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு எல்லாம் சல்லையில் அடித்த மாதிரி பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றி பெறும்போது அவங்களோட வயசு எவ்வளோ தெரியுமா? 50 வயசில் நடக்க முடியறதே கஷ்டம். ஆனால் அவங்க எப்பேற்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? உலகத்திலேயே இந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு ஜெயிச்ச ராணி இவங்க தான். உலகத்திலேயே சொல்கிறேன். அதுவும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய மைல்கல்லாக அமைஞ்சதும் இதுதான். ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆண்கள் மட்டும் கிடையாதுப்பா, பெண்களும் போராட முடியும் அப்படின்ற எண்ணத்தை எல்லாருக்கும் மனசில் விதைச்சி விட்டது இவங்க தாங்க. நம்ம இந்த நார்த்தெல்லாம் பார்த்து ஜான்சி ராணியை பெருசாக நினச்சிக்கிட்டு இருப்போல, அவங்கெல்லாம் இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க தான். வேலு நாச்சியார் அப்படின்ற ஒருத்தவங்க விதை போடலை அப்படின்னா அதுக்கு பின்னாடி எந்த ஒரு பெண் போராளியும் முளைச்சிருக்கவே முடியாது. தன்னோட இந்த போர் வெற்றிக்கு பிறகு சிவகங்கையோட அரசியாக பதவி ஏற்கிறாங்க வேலு நாச்சியார். கணவர் கப்பம் கட்ட மறுத்ததால் கொல்லப்பட்டிருந்தாரு. ஆனால் மனைவி கணவர் யார் கொண்டு இருந்தாலும் அவளை பழி தீர்த்துட்டு அந்த அரியணையில ஏறி இருக்காங்க. மேசிவ் ரிவெஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். ஒரு நல்ல ஆளுமைனா யார் தெரியுமாங்க? சமர் களத்துலேயும் அவங்க பர்ஃபெக்டாக இருக்கணும், நிர்வாக திறன்லேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்கள சிறந்த ஆளுமை அப்படின்னு சொல்லுவோம். வேலு நாச்சியார் அந்த சிறந்த ஆளுகைன்ற பட்டியலில் வராங்க. எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீரத்தில் மட்டும் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷனில் அடிச்சிக்கவே முடியாது. இவங்களோட ஆட்சி காலத்தில் சிவகங்கை முழுக்கவே பொன்னாக வளைஞ்சிருக்கு. சிவகங்கையில் நிறைய கோட்டைகள் சிதிலமடைஞ்சிருந்துச்சு. இயற்கையாக மண்ணரிப்பால் சிதிலமடையில் இந்த ஆங்கிலேயர்களாக இருக்கட்டும், மற்றபடி இங்கே வந்து நம்மளோட அடையாளத்தை அடிக்கணும்னு சொல்லி முற்படுவாங்களா அவங்களா இருக்கட்டும், இவங்க மூலமாக நம்மளோட நிறைய அடையாளங்கள் சிதைக்கப்பட்டிருந்துச்சு. அது எல்லாத்தையும் சீரமைச்ச பெருமை இவங்கள தான் சேரும், வேலு நாச்சியாரை. விவசாயத்தை விரிவுபடுத்துறதா இருக்கட்டும், ஆறுகளை விரிவுபடுத்துறதா இருக்கட்டும், துணை கால்வாய்களை தோண்டதா இருக்கட்டும், அவ்வளோ ஏன் கோயில்களை செப்பனின்ற வேலையை செய்கிறதா இருக்கட்டும், இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காங்க. நான் இவங்களை பற்றி இதெல்லாம் சொல்ல சொல்ல உங்கள் மைண்ட் இன்னொருத்தர்கிட்ட போகும். ராஜராஜ சோழன். எனக்கு தெரிஞ்சு ராஜராஜ சோழனோட பெண் உருவமாக வேலு நாச்சியாரை பார்க்கலாம் போல இருக்கு. இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனையான இவங்க 1796 வருஷம் அவங்களோட 66வது வயதில் இயற்கை எய்தி இருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க வாழ்ந்து முடிச்சது மொத்தமே 66 வருஷங்கள் தான். அப்படின்னாலும் அவங்க செஞ்சுட்டு போன சாதனைகள் இருக்குல்ல, அதை இப்போ 2022 வருஷம் வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தனோட சாவுக்கு பிறகு அவனை பற்றி மக்கள் பேசுகிற பேச்சு இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி நம்ம முடிவு பண்ணிடலாம். அவன் வாழும்போது நல்லவனாக வாழ்ந்தானா கெட்டவனாக வாழ்ந்தானா. நாம் பாசிட்டிவாக பேசுகிறோன்னா கண்டிப்பாக நல்லவனாக வாழ்ந்திருக்கான்னு அர்த்தம். நெகட்டிவாக பேசுகிறோம் அப்படின்னா கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்கான்னு அர்த்தம். இதில் நான் சொன்ன பாருங்க, முதல் கேட்டகரி, அதில் முதல் இடத்துல வர்றவங்க தான் வேலு நாச்சியார். ஏன்னா தமிழர்களோட பெருமையும் வீரத்தையும் அடுத்த கடத்தை கொண்டு போன மிக பிரதான பங்கு இவங்களுக்கு இருக்குது. இன்னொரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணி ஆகணுங்க. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்க ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்கு ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிற நம்ம நிலப்பரப்புக்குள்ளே இருந்து நிறைய வீரர்களை தேர்வு பண்ணுற வேலை, இதை தான் நேதாஜி அவர்கள் அப்போ பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு அழைப்பு விடுக்கிறாரு, என்னோட படையில் இணைய வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த படையில் இணையத்துக்கு முன்னாடி போன முதல் ஆள் நம்ம தமிழகத்தில் இருந்து போனவங்க தான். இதனால தான் நேதாஜி அவர்கள் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு, எனக்கு மறுபிறவி அப்படின்ற ஒன்று இருந்துச்சுன்னா நான் தமிழ்நாட்டில் பிறக்க விரும்புகிறேன். ஏன்னா வீரம் அப்படின்னு ஒரு விஷயத்த உலகத்துக்கே சொல்லி கொடுக்கறது தமிழன் தானே. அவர் அப்பயே சொல்லியிருக்காரு. நேதாஜி வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வரலாம் பெரிய விஷயம். அப்பேற்பட்ட நேதாஜியோட வீரத்துக்கு விதை போட்ட பெருமையும் கண்டிப்பாக வேலு நாச்சியார் தான் சேரும். இவ்வளோ பெருமைகளுக்கு சொந்தக்காரியாக திகழ்ந்த வேலு நாச்சியார் அவர்களுக்கு 2008 வருஷம் ஒரு தபால் தலை வெளியிடப்படுச்சுங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் இந்த போஸ்டலில் உங்களோட ஹெட் வரதெல்லாம் பெரிய விஷயம். அந்த சாதனை இவங்க 2008 படைச்சிருக்காங்க. இருக்கும் போது நம்ம படைக்கிற சாதனைலாம் பெரிய விஷயம் கிடையாது, இறந்த பிற்பாடு படைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய சாதனை. அந்த பட்டியலில் இவங்க தான் முத்தாய்ப்பாக வந்து நிற்கிறாங்க. இது மட்டும் இல்லை, சிவகங்கை சூரக்குளம் பகுதியில் வேலு நாச்சியார் அவர்களுக்குன்னு தனியாக அரசு சார்பில் ஒரு நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எப்பயாவது அந்த பகுதிக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த நினைவு மண்டபத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அந்த வீரம் மிகுந்த பெண்மணியோட சுவாசம் உழவன இடத்துக்கு போயிட்டு வந்தாலே போதும், வீரம் இல்லாதவங்களுக்கும் வீரம் வந்துடும் போல இருக்கு, பாலின பாகுபாடு இல்லாமல். இப்பேற்பட்ட வேலு நாச்சியாரோட பிறந்த நாளை நீங்கள் கண்டிப்பாக கொண்டாடியே ஆகணும். அது மட்டும் இல்லை, வீரன்னு வாய்ப்பேச்சு மட்டும் பலருக்கும் இருக்கும் பார்த்தீங்களா, இவங்களோட வாழ்க்கை வரலாற்றை ஃபுல்லாக படிங்க. படிச்சிட்டிங்கன்னா அது வாய்ப்பேச்சா மட்டும் நிற்காது, அடுத்த கட்டத்துக்கு போகும். நீங்கள் ரியல் லைஃப்பில் உங்களுக்குள்ளேருந்து வெளிப்படுற வீரத்தை பார்க்க முடியும். அதுக்காக உங்களோட வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து படிங்கன்னு சொல்கிறேன். நான் சொன்னதில் கம்மியான விஷயங்கள் மட்டும்தான், 0.0001% மட்டும்தான் வேலு நாச்சியாரை பற்றி சொல்லியிருக்கேன். இவங்களை பற்றி தேடி தேடி படிச்சிங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த ஷோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.